பிக் பாஸ் ரிசல்ட் வரும் முன் வெற்றியை கைப்பற்றிய போட்டியாளர். நாளை வீட்டை விட்டு வெளியேறப் போகும் போட்டியாளர். பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னதான் மன அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி முடியப் போகிறது என்றால் அனைவரது மனதிலும் கவலை வந்துவிடும். அதற்கு காரணம் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்களின் உண்மையான முகங்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எப்படி சண்டை போட்டார்கள் என்பதை தொடர்ந்து 100 நாள் பார்த்து வருவதால் அந்த நிகழ்ச்சி முடியப் போகிறது. இனிமேல் அவர்களை சந்திக்க முடியாது என்ற ஒரு வருத்தம் நிச்சயம் அனைவரது மனதிற்குள் வந்துவிடும். அப்படித்தான் இந்த முறை ஆரம்பித்த பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியும் ஆரம்பத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை பெற்றிருந்தாலும் தற்போது முடிவை நெருங்கியதால் இருக்கிற இன்னும் 2 வாரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்று மக்கள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 8 போட்டியாளர்கள் உள்ளே இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே எலிமினேட் ஆகி போன பழைய போட்டியாளர்களையும் உள்ளே வரவைத்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்ததும் வெளியில் இருந்து பார்ப்பதற்கு ஒவ்வொருவருடைய கேரக்டரும் எப்படி இருக்கிறது என்பதை கொட்டும் விதமாக தொடர்ந்து பல போட்டியாளர்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அருணவ் சொன்னதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக அருண் பேசியதும் விஷாலை வச்சு செய்யும் அளவிற்கு சுனிதா மற்றும் ரியா தரமான கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ரவீந்தர் உள்ளே போனதும் எந்தவித நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களையும் பெருசாக கொடுக்காமல் யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய சீசன் தான் இருப்பதிலேயே பெஸ்ட் என்று சொல்லி ஒட்டுமொத்த போட்டியாளர்களையும் சந்தோஷப்படுத்திவிட்டார். அத்துடன் அருணின் உண்மையான குணத்தை பாராட்டும் விதமாக ரவீந்தர் சொன்னது என்னவென்றால், நான் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டிற்குள் கிளம்பியதும் வீட்டில் இருப்பவர்கள் உடம்பு சரியில்லாத பொழுது எதற்காக போக வேண்டுமென்று கேட்டார்கள். அவர்களிடம் நான் சொல்லிட்டு வந்தது ஒரே ஒரு விஷயம்தான், என்னை பார்த்துக்கொள்ள வீட்டுக்குள் மனிதாபிமானம் கொண்ட அருண் உள்ளே இருக்கிறார், அவரை நம்பி நான் போகலாம் என்று சொல்லிட்டு வந்தேன் என்று சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது. நிச்சயம் அருணுக்கும் இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்திருக்கும். ஏனென்றால் அவருடைய உண்மையான கேரக்டருக்கு எந்தவித அங்கீகாரமும் கிடைக்காமல்தான் கிட்டத்தட்ட 92 நாட்களாக உள்ளே பயணித்து வருகிறார். அதை எல்லாம் சரி செய்யும் விதமாக ரவீந்தர் சொன்னது மிகப்பெரிய ஆறுதலாக அவருக்கு இருந்திருக்கும். அந்த வகையில் மனிதாபிமானம் என்ற ஒரு விஷயத்தை விட வேறு என்ன அவருக்கு வேணும்? இதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அவர் நினைப்பார். பிக் பாஸ் டைட்டிலும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு வார்த்தையை போதும், மக்களுக்கு நான் யார் என்று புரிந்து இருக்கும் என்ற சந்தோஷத்தில் அருண் ஜெயித்து காட்டிவிட்டார். மேலும் தற்போது 8 போட்டியாளர்கள் இருப்பதால் இந்த வாரத்தில் நடுவே ஒரு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறப் போகிறார். அந்த வகையில் நாளை பவித்ரா வெளியேறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் 10 நாட்கள்தான் இருக்கிறது என்பதால் டைட்டிலை யார் கைப்பற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவன் இன்னும் திருந்தல மாமா. பிக் பாஸ் வீட்டுக்குள் மட்டமாக நடந்து கொண்ட அர்ணவ். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இன்றைய எபிசோட் நிச்சயம் ரசிகர்களுக்கு சுவாரஸ்யம்தான். ஏனென்றால் பழைய போட்டியாளர்கள் 8 பேர் இன்று வீட்டுக்குள் வந்துள்ளனர். அவர்களில் அனைவரும் சில விஷயங்களை மூடி மறைத்து யார் மனதும் நோகாதபடி பேசினார்கள். ஆனால் வன்மத்தை கொட்டுவதற்காகவே உள்ளே வந்திருக்கிறார் அர்ணவ். ஏற்கனவே இவர் எலிமினேஷன் ஆகி வீட்டை விட்டு செல்லும்போது விஜய் சேதுபதியிடம் பயங்கர பல்பு வாங்கினார். அது மட்டும் இன்றி மேடையில் இவர் பேசிய பேச்சு நிச்சயம் சரி கிடையாது. அந்த சமயத்தில் சிரித்தாலும் போட்டியாளர்களுக்கு அந்த கோபம் இன்னமும் இருக்கிறது. அதனாலேயே நேற்று பழைய போட்டியாளர்கள் வருகிறார்கள் என்று சொன்னதும் இவரை எதிர்பார்த்தனர். அது மட்டும் இன்றி அவரை எப்படி வச்சு செய்யணும் என்று கூட பேசி சிரித்தார்கள். அதன்படி தற்போது வீட்டுக்குள் வந்திருக்கும் அர்ணவ் கொஞ்சம் கூட நாகரிகம் இன்றி மகா மட்டமாக நடந்து கொண்டுள்ளார். சத்யாவை சட்டை போடாதவன் என்றும் ஜெப்ரியை நோண்டுவான் தடவுவான் என்றும் பேசியது சோசியல் மீடியாவில் எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ளது. மேலும் பல்பு வாங்குவதற்கே வந்திருக்கிறார். இவர் இன்னும் திருந்தவே இல்லை என்பது போன்ற கமெண்ட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மொத்தம் அர்ணவ் கெட்டுப்போன பெயரை இன்னும் டேமேஜ் ஆக்கிவிட்டார். கிரிஞ்ச் டிராமாவுக்கு தயாராகும் தர்ஷிகா. பிக் பாஸ் வீட்டில் அடுத்த பூகம்பம் தப்பிப்பாரா விஷால்? நேற்றிலிருந்தே பிக் பாஸ் வீட்டில் விஷால் தலைதான் உருளுகிறது. ஐயா சாமி போதும், இதோடு விட்டுடுங்க என அவர் கெஞ்சாத குறைதான். அந்த அளவுக்கு சொல்லி வைத்தது போல் வீட்டுக்குள் வந்த பழைய போட்டியாளர்கள் இவரை டார்கெட் செய்தனர். முதலில் சுனிதா முக்கோண காதல் என ஆரம்பித்தார். அதை அடுத்து அர்ணவ் சாச்சனா என ஒவ்வொருவரும் இவரை பிளேபாய் ரேஞ்சுக்கு பேசினார்கள். இதில் தர்ஷிகா வெளியேறியது இவரால்தான் என்ற பேச்சு சோசியல் மீடியாவிலும் அடிபட்டு வருகிறது. அதற்கேற்றாற்போல் வெளியில் வந்த தர்ஷிகா பல பேட்டிகள் கொடுத்து விஷால் பெயரை டேமேஜ் செய்துவிட்டார். உண்மையில் இந்த லவ் டாக் டிராமாவை ஆரம்பித்தது இவர்தான். எனக்கு லவ் இல்ல, என்னை நம்பி ஏமாந்துராத என விஷால் வெளிப்படையாகவே கூறினார்.
ஆனாலும் சோறு ஊட்டுவது கட்டிப்பிடிப்பது என எல்லை மீறியது தர்ஷிகாதான். ஆனால் தற்போது இவர் பாதிக்கப்பட்டது போல் ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார். அதில் எனக்காக யாரும் பிக் பாஸ் வீட்டில் பேச வேண்டாம். என்னுடைய எலிமினேஷனுக்கு நான்தான் காரணம். ஆனால் சம்பந்தப்பட்டவரிடம் இது குறித்து நான் நேரடியாகவே கேட்பேன். அதனால் யாரும் எனக்காக பேச வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதிலிருந்து அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்து விஷாலை கிழிக்கப் போகிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இந்த கிரிஞ்ச் டிராமா எதற்காக? இதை ஆரம்பித்ததே நீங்கதான். இப்போது நல்லவர் மாதிரி பேசினால் சரியாயிடுமா? 2 பேர் மீதும் தவறு இருக்கிறது என சோசியல் மீடியாவில் இப்போது கருத்துக்கள் பரவிக்கொண்டிருக்கிறது.